அவளை ஒரு கேள்வி கேட்டு பதில் வாங்கறதுக்குள்ள போரும் போர்னு ஆயிடும். நம்ம பேர் எதுன்னு கேட்போம். முதல்ல நாம திரும்ப என்ன கேட்போம், இவன் பேரை சொல்ல மாட்டோம், உம்ம பேர் என்ன அப்படிதான் திரும்ப கேட்போம். இவன் பேர் எதுன்னு கேட்டா என்ன பத்தி இவருக்கு எதுக்கு தெரிஞ்சுக்கணும், மர்மம் ரகசியம், எல்லாத்திலையும் மர்மம், எல்லாத்திலையும் ரகசியம். இப்படியே நாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர ராமனுக்கு அது தெரியவே தெரியாது. ஆர்ஜவன் நேர்மை ஒண்ணுதான் ராமனுக்கு தெரியும். ராமன் சாதிக்கிறான், ஒரு வார்த்தை நீ யாருன்னு கேட்டா அடுத்த கேள்வி அவன் கேட்க வேண்டிய தேவையே இருக்கக்கூடாதான். அப்படி பதில் சொன்னாதான் நேர்மையா பேசுறான்னு அர்த்தம். அது அறிந்தது கண்ணனுக்கு. இப்போ ஒரே ஒரு வார்த்தை கேட்டுட்டான் அர்ஜுனன், தனக்கு தெரிஞ்ச அத்தனை நல்லத்தையும் சொன்னான் இல்லையோ. கொடுக்க கொடுக்க கொள்ள கொள்ள குறைவற்று கொடுக்கிறான் கண்ணன். இந்த மாதிரி யாரு சொல்லுவாள்னா அழகுமணவாள பெருமாள் நாயனாருங்கிற ஒரு ஆச்சாரிய கதையத்துல சாதிக்கிறார். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்கு நேரே இவை உள்ளதுன்னு பேசுறோம். தாய்க்கும், தாய்ங்கிறது சீதை, மகனுக்கும், மகன்கிறது பிரகலாதன், தம்பிக்கும், தம்பிங்கிறது விபீஷணன், இவர்க்கும், இவர்ங்கிறது நம்மாழ்வார், இவர் அடிபணிந்தார்ங்கிறது மாறன் அடிபணிந்து இந்த ராமானுஷன். 5 பேரை பத்தி இப்ப நாயனார் சூத்திரத்துல சாதிக்கிறார். தாய்க்கும் சீதை எத்தனை உபதேசம் ராவணனுக்கு பண்ணான். மித்திரமோபேகம் கத்தும் ராமஹா ஸ்தானம் பரீப்சதா. ராவணா நீ உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்தா நேர ராமனுடைய கையை போய் பிடி. எத்தனையோ உபதேசம் பண்ணாலும் இவன் கேட்டுக்க மாட்டான்னு தெரிஞ்சு உபதேசம் பண்ணாலும் இல்லையோ. முதல் உபதேசம் நல்லது சொல்றதே அவர்களுக்கு பழக்கம். கேட்டுக்கிறவன் இருக்கட்ட இல்லாத போட்டோம். தெரிஞ்ச நல்லத்தை பெரியோர்கள் சொல்லாம இருக்கவே மாட்டான். தாயான சீத்தை காட்டினான். பிள்ளை பிரகலாதன் இவனை யானை காலில் போட்டு இடறினா, பாம்பை வச்சு கடிக்க வச்சான், மலையில இருந்து உருட்டி விட்டான், விஷத்தை கொடுத்தான். கிரண்யகசிபு எத்தனை பாடு பிரகலாதனை படுத்தினான். ஆனால் அவனுக்கு நல்லத்தை உபதேசித்தான் இல்லையோ. நல்லது சொல்லணுங்கிற ஆசை. அதே போல தம்பி விபீஷணன் ராவணனுக்கு எத்தனை நல்லது சொல்லியிருப்பன். சீதை தாய் எத்தனை நல்லது சொல்லியிருப்பாள். அதே போல நம்மாழ்வாரும் பாடுறார், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது நன்னா தெரியும். அழ்வார் ஆரம்பிச்சே சொல்லிட்டார், நான் என்ன உபதேசம் பண்ணாலும் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், சொன்னால் விரோதம் இது. அப்ப சொல்லாம இருமேன்னு நாம கேட்டோம். ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, இருந்தாலும் நான் சொல்லாம இருக்கவே மாட்டேன். எப்படி உங்களுக்கு நான் சொன்னா பிடிக்காதோ, நான் என்ன சொன்னாலும் நீங்க ஏத்துக்க போறதில்லை. நீங்க எத்தனை ஏத்துக்காட்டாலும் நான் சொல்றதை நிறுத்த போறதில்லை. உங்களுக்காச்சும் எனக்காச்சும் பார்ப்போம். இல்லதான் அழ்வாரே சொன்னார், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ. சொன்னாவில் வாழ்புலவீர் சோறு கூரைக்காக மன்னாத மானிடரை வாழ்த்துதனால் என்னாகும். என்னுடனே மாதவனை ஏத்துமெனும் குருகூர் மன்னருளால் மாறும் சென்மம். மணவாள மாமனிகள் திருவாய்மொழி நூற்றாண்டாதில் அற்புதமா சாதிக்கிறார். ஆழ்வார் உபதேசத்தோடு அதே போலத்தான். எத்தனை நாம அவரை கண்டுக்காம இருந்தாலும், திரும்பி பார்க்காமலே இருந்தாலும், அவர் சொல்றத சொல்லிட்டு தானே போனார். தெரிஞ்ச நல்லத்தை சொல்லிடுவார். இது ஆழ்வார். அதே போல ராமானுஜரை பத்தி பார்த்தோம்னா அறிந்த கத்தனை அவரு சொல்லாம விடவே மாட்டார். ராமானுஜருக்கு ஆச்சாரியர்கள் இருந்திருக்கார். திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய நம்பிகள், பெரிய திருமல நம்பிகள், திருக்கச்சி நம்பிகள், திருமாலையாண்டான், ஆழ்வார், திருவரங்க பெருமாள் அரையர், இவ இத்தனை பேருக்கு ராமானுஜருக்கு ஆச்சாரியர்கள். அதிலே சில அன்னியிலேருந்து ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா, வாத்தியார் தம் பிள்ளைய திருத்த முடியாது அப்படின்னு அன்னியிலேன்னு சொல்லிட்டு இருக்கோம். வாத்தியார் பெரிய நம்பி ராமானுஜருக்கு ஆச்சாரியன். ஆனா தன்னுடைய பிள்ளைகளை அவருக்கு திருத்தறதுக்கு வழி தெரியல. ராமானுஜர் இடத்துல கொண்டு போய் ஒப்படைச்சு விட்டார். ராமானுஜரை தான் அந்த பிள்ளையை பார்த்து, அது தூர்த்த கோட்டி கெட்ட சகவாசம் அத்தனை அந்த பிள்ளைக்கு சூதாடுற கும்பலோட தான் உட்காந்துருப்பான். இழுத்து பிடிச்சு காலக்ஷேபத்துல உட்காந்து வச்சார். முத நாள் பிள்ளை கஷ்டப்பட்டு உட்கார்ந்து விட்டான். பழைய வாசனை பிடிச்சு இழுக்கிற சொல்லி கஷ்டப்பட்டு முத நாள் உட்கார்ந்தான். 2ஆம் நாள் ஆச்சு, 3ஆம் நாள் ஆச்சு, 4ஆம் நாள் ஆச்சு. 5வது நாள் புஸ்தகத்தை பிரிச்சா பிள்ளைய காணும். மத்த எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா, இந்த ஆச்சாரிய புத்திரனை மட்டும் காணும். கேட்டார் ராமானுஜர், எங்க பிள்ளைய காணும்னா, நீர் எதுக்கு அவர் கவலைப்பட்டு, நாங்கதான் இத்தனை சிஷ்யார் உட்காந்து இருக்க முடியும். அவன் ஒருத்தன் பழைய வாசனை எழுந்து போயிட்டான், நீர் எதுக்கு அவனை பத்தியே கவலைப்படுறீன்னு கேட்டார். ராமானுஜர் புஸ்தகத்தை மூழ்கிட்டார். வாங்க போலான்னு திருதண்டத்தை எடுத்துன்னு கிளம்பிட்டார். அந்த கோஷ்டி அவர் கிட்டக்க போற கோஷ்டியே இல்லை. சில பேர் தான் சில இடத்துக்கு போலாம், எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போட முடியாது. அந்த இடத்துக்கு ராமானுஜர் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டார். தூரக்கே அந்த பிள்ளை பார்த்துட்டான், சுவாமி வராருன்னு. அங்கேயிருந்து சத்தம் போட்டான், ராமானுஜரே உன்னை நான் விட்டுட்டேன், இனிமே நீ கிட்டக்கே வர வேண்டாம். ராமானுஜர் பதில் சொன்னார், இங்கேருந்து, நீர் நம்ம விட்டாலும் நான் உம்ம விடுவதாக இல்லை. நீ என்ன விடுறது, நான் உன்ன விடுறதா இல்லை. இப்போ உன் ஒருத்தனுக்கு ஞானம் பிறக்கலைனாலும் என் ஆச்சாரியன் எனக்கு ஞானம் கொடுத்ததுக்கு பிரயோஜனம் இருக்காது. உன்னையும் கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிறுத்தினாத்தான் நான் பிறந்த பயண பெறுவேனே தவிர. ஆக அதைத்தான் உடனே வியாக்கியாத சாதித்தார். 700 சன்னியாசிகள் ராமானுஜருக்கு சிஷ்யர்கள், 12,000 கிரகஸ்தர்கள் சிஷ்யர்கள், ஆயிரக்கணக்கில் ஸ்திரீகள் சிஷ்யர்கள். இத்தனை பேர் இருக்கிறச்சே இந்த ஒரு ஆள் வந்தா என்ன வராட்டா என்ன,
நினைச்சார சுவாமி. அந்த ஒருத்தன் கூட சேர்ந்தாத்தான் ஆனந்தம் பெரியவர்களுக்கு. இதே போலத்தான் உபதேசித்து பழக்கம். இவா இத்தனை பேருக்கு முன்னோடி யார் தலைவன் தெரியுமா? கீதாச்சாரியன் தான். இவன் ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொன்ன உடனே கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சானே. எச்ரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் தாம் பிரபன்னம். ரொம்ப வருத்தத்தோட கேட்கிறேன், சொல்லு. நகி பிரபஷ்யாமி மபா மம அபனுத்யாத் யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்ரமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி ச ஆதிபத்தியம் நகி பிரபஷ்யாமி. என் கண்ணுக்கு படவே இல்லை. கண்ணன் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதா வச்சுக்கணும். அர்ஜுனனை பார்த்து, சரி இந்த யுத்தத்தை விட்டு ஓடணுங்கிறிய, யுத்தத்தை பண்ணிட்டு நீ சொன்னபடி கொல்லாம இருக்கிறதுக்கு ஏதான வழி இருக்கா? வேற ஏதான வழி உன் கண்ண படுறதான்னு கண்ணன் கேட்டதா வச்சுண்டு அதுக்கு அர்ஜுனன் பதில் சொல்றான், நகி பிரபஷ்யாமி. இதுக்கு முடிவு என் கண்ணுக்கு படவே இல்லை. ஓடுறது ஒண்ணுதான் எனக்கு தெரியுது. நகி பிரபஷ்யாமி மம அபனுத்யாத். நான் பட்டிருக்கிற சோகத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வழி தெரியல. என்ன சோகம்? எச்சோகம் உச்சோஷணம் இந்திரியானாம். எந்த சோகம் இந்திரியங்களை எல்லாம் உச்சோஷணம்னா உலர்த்தறதோ வத்தடிக்கிறதோ எரிக்கிறதோ. இந்த சோகம் என்னுடைய இந்திரியங்கள் அத்தனை வத்தடிச்சுடுத்து எரிச்சுடுத்து. இந்த சோகத்திலேருந்து வெளியில வர்றதுக்கு வழி எனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்போ அவாப்ய, இதை விட எது சுலபமா இருக்கும் தெரியுமா? 3 லோகத்துக்கு ராஜாவாரது கூட நடந்துரும் போடுது. இந்த சோகத்துக்கு பதில் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ ஏன்னா நான் இந்திர பதவியை கூட அடைஞ்சிருவேன் கண்ணனே. இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு வழி தெரியல. அவாப்ய பூமாவசபத்ன விருத்தம். இந்த உலகத்திலே அத்தனை சொத்தோட கூட எனக்கு கிடைச்சிடும். இதுக்கு பதில் தெரியல. 3 லோகமே எனக்கு கிடைச்சிடும். இதுக்கு பதில் தெரியல. எதிராளியே இல்லாத உலகம் கிடைக்கும். இதுக்கு பதில் தெரியல. இதெல்லாம் கிடைச்சா கூட இந்த கேள்விக்கு பதில் இருக்கிறதா தெரியல. ராஜ்யம் சுராணாமபி ச ஆதிபத்தியம். எந்த பெருமை கிடைத்தாலும் இந்த கட்டத்துக்கு பதில் இருக்கிறதா தெரியல. 8வது ஸ்லோகம் மேலே சஞ்சயன் சாதிக்கிறான். இதெல்லாம் அர்ஜுனன் இப்ப வருத்தத்தை சொல்லிட்டானா? அப்பப்ப அங்கங்க காட்சியை மாத்திக்கணும். இந்த கதை எத்தனையா சஞ்சயன் தானே திருத்தராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கான். இப்படின்னு சொன்னத்தை சொல்லுவார். ஸ்லோகத்தை அப்படியே சொல்லணும் வந்துட்டு இப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் இப்படி பண்ணா அப்படியே இவர் கதையை தான் சேர்த்துப்பார். அங்கங்க இந்த மேல போடுவோம் இல்லையோ, போட்டு அடைப்பு குறிக்குள்ள சொல்லுவோம். சொல்லிட்டு நம்ம வார்த்தையை சேர்த்து எழுதுவோம் இல்லையோ. அதே போலத்தான் இப்ப சஞ்சயன் தான் குறுக்க நானும் சொல்லிட்டே இருப்பார். சஞ்சய் உவாச்ச ஏவ முக்தா ரிஷிகேஷம் குடாகேஷா பரந்தப நயோத் செய்யதி கோவிந்த முக்தா தூஷ்ணீம் பபூவ. ஆச்சரியம் ஆச்சரியம். ஒரு குருவம்சத்துல பிறந்த கத்திரியனா இந்த மாதிரி காரியம் போட்டான். ஆச்சரியப்படுறார் சஞ்சயன். ஏவ முக்துவா இப்படின்னு சொல்லி முடித்து ரிஷிகேசனான கண்ணனை குறித்து குடாகேஷா பரந்தப தூக்கத்தையும் ஆலசியம் சோம்பேறித்தனம் கொள்ளு இதெல்லாத்தையும் ஜெயித்தவனான அர்ஜுனன் தூக்கம் கிடையாது, சோம்பல் கிடையாது. ஆனா சோம்பி சண்டை போடாத இருக்கு ஆசைப்படுறான். இதான் இப்ப சந்தேகம் சஞ்சயனுக்கு. சோம்பலத்தான் ஜெயிச்சவனா செய்வான். இவன் எதுக்கு காண்டிபத்தை கீழே போடுறேன்னு சொல்றான். இப்போ சோம்பரவனா இருந்தா சண்டை போட மாட்டேன்னு சோம்பி இருக்கட்டும். சோம்பரே கிடையாது, ஜெயிச்சுட்டான். தூக்கமே கிடையாது அர்ஜுனனுக்கு. இவன் கையிலேருந்து காண்டிப எதுக்கு இப்ப கீழே வேணும்? ஆஹா குடாகேஷா பரந்தப நயோத்ய நான் சண்டை போட மாட்டேன். இது கோவிந்த முக்துவா என்ன கோவிந்தனான கண்ணனை பார்த்து சொல்லி உக்துவா தூஷ்ணீம் பபூவா. தூஷ்ணிம்னா வாய பொத்துண்டு பேசாம இருந்தான்னு அர்த்தம். ஆச்சரியம். ஒரு சண்டை போட வேண்டிய வில்லாளி, பேசி பேசி ஜெயிக்க வேண்டிய வில்லாளி, இவன் போய் இப்படி கோழையாட்டம் பயந்து காண்டிபத்தை கீழே போட்டு பேசாம உட்கார்ந்துட்டானே. ஆச்சரியப்படுறான் சஞ்சயன். தமுவாச்ச ரிஷிகேஷா பிரஹசன்னிவ பாரத. தமுவாச்ச அந்த அர்ஜுனனை பார்த்து ரிஷிகேஷன் பேச ஆரம்பித்தான். பிரஹசன்னிவ சிரிச்சுண்டே, ஹசன்னு சிரித்து கொண்டு, பிரஹசன்னா அப்படி புன்சிரிப்போட பேசறதுக்கு ஆரம்பிச்சானா கண்ணன் அர்ஜுனனை பார்த்து. என்ன கண்ணன் எதுக்காக இப்ப சிரிக்கிற? பிரஹசன்னிவ பாரத வேதாந்த தேசிகன் தாத்பர சந்திரிகையில அழகா அர்த்தம் காட்டினார். கண்ணனுடைய புன்சிரிப்புக்கு நிறைய அர்த்தம். என்ன புரிசிரிப்பான்? சேனையோர் உபயோர் மத்திய விஷயதந்தம் இதம் வச்சா. 2 சேனைக்கு நடுவிலே துன்பத்துல துடிச்சுட்டானோ அர்ஜுனன். அவனை பார்த்து பிரஹசன்னிவ சிரிச்சுட்டே பேச ஆரம்பிச்சான். என்ன சிரிப்புன்னா முதல்ல சிரிக்கணும் சொல்றவன். ஒருத்தர் உபன்யாசம் பண்ண வர்றாரு இல்லையா, அவரே எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருந்தாருன்னா கேட்கற அழுகு போரும் ஆயிடும். ஏற்கனவே கட்டமா இருக்கு, எங்களுக்கே அழுகையா இருக்கு. இதுக்கு மேல நீர் வேற சேர்ந்து அழுத்தினா எங்களுக்கு அர்த்தம் புரிய போறதா? இப்போ ஏதோ அழ்வார் போஷம்னா நல்லா வேடிக்கையா சொல்லிட்டே போயிடலாம், தெரிஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா கட்டமான கொஞ்சம் விஷயம்னு வரைச்சு அது சொல்றவனும் கட்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் புரியாதுன்னு நடுன்னு 4 பேரை சொன்னா புரியறாப்புல இருக்கிறதும் புரியாது போயிடும்.
அதனால புரியாட்டா கூட புரியும் புரியும்னு சொல்லிட்டே இருந்தா தான் புரியுமே தவிர புரியாதுன்னு வாயை திறந்து சொல்லக்கூடாது. இப்ப கண்ணன் சொல்ல போறது ரொம்ப கட்டமான விஷயம், ஆழ்ந்த விஷயம். அதை சிரிச்சுண்டு சொன்னாதான் கேட்கிறவன் மனசுல படியும். அதுக்காகத்தான் சிரிச்சுட்டே கண்ணன் பேச ஆரம்பித்தான். பிரஹசன்னிவ பாரத. இரண்டாவது அர்த்தம் சொன்னார் அர்ஜுனா. கடைசியில பாத்தியா சிரிப்பு காரணம் என்ன தெரியுமா? மாய சிரிப்பு, பொன்னான சிரிப்பு கண்ணனுடையது. உன்னை ஒரு வியாஜம்னு வச்சு ஊருக்கு முழுக்க இப்ப கீதை கொடுக்க போறேன். நீ தான் உனக்கு உனக்கு நினைச்சிட்டு போற. ஆனா அது உனக்கு இல்ல, ஊருக்கார அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னை ஒரு கருவியா வச்சுக்க போறேன். என் கையில அகப்பட்ட கருவி நீ என்ன சிரிக்க ஆரம்பித்தான் கண்ணன். பிரஹசன்னிவ பாரத. இன்னொரு சிரிப்புக்கு அர்த்தம் சொன்னார். இப்படி தேகத்துக்கு ஆத்மாவுக்கு வித்தியாசம் தெரியாம இப்ப ஏற்பட்ட கத்திரியன் பேசுறது அர்ஜுனா சிரிப்பு தான் வருது. அப்படிங்கிறதுதான் சிரிக்கலாம் இல்லையா? பிரஹசன்னிவ பாரத. அடுத்தது, உனக்கு சந்தேகத்தை உருவாக்கினவன் நான், சந்தேகத்தை கேட்க வைத்தவன் நான், அந்த கோட்டில துரியோதனனை நிறுத்தினவன் நான், அங்க பீஷ்ம துரோணர்களை நிறுத்தினவன் நான், நீ தேர நடத்துன்னு அவர் முன்னாடி தேர கொண்டு நிறுத்தினவன் நான், இதோ உன்னோட எதிராளி நிற்கிறான் அவனை கை காட்டினவன் நான், காட்டு நடத்துல உனக்கு வருத்தம் வரவழைத்தவன் நான், கேள்வி கேட்க வைத்தவனும் நான், பதில் சொல்ல போறவனும் நான். சிரிப்பு வருமா வராதா? அதனாலதான் பிரஹசன்னிவ பாரத என்று சிரிச்சுட்டே சொல்ல ஆரம்பித்தான் கண்ணன். விளையாட்டு பொம்மையாக அர்ஜுனனை கொண்டு உலகத்தோருக்கு நல்ல அறத்தை சொல்லணுங்கிறதுக்காக கண்ணன் பேச தொடங்கினான். பிரஹசன்னிவ பாரத. சேனையோர் உபயோர் மத்தியே விஷீதந்தம் இதம் வச்சா. ரெண்டு சேனைக்கு நடுவிலே கொண்டு போய் நடுங்கிட்டு இருக்கிறான் அர்ஜுனன். அவனை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறான் கண்ணன். 11வது ஸ்லோகம். அசோச்சானு அன்வசோச்சஸ்துவம் பிரஜ்ஞாவாதாம் ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. பண்டிதர்கள் வருத்தப்படாத விஷயத்தை அர்ஜுனா நீ வருத்தப்படுற. அதான் எனக்கு இப்ப புரியல. அசோச்சியானு அன்வசோச்சஸ்துவம். அசோச்சியானு சோச்சனமா, ரொம்ப சோச்சனீயமானா வருந்தத்தக்கதுன்னு சொல்லுவா. அசோச்சியான் யார குறித்து வருந்தவே கூடாதோ அன்வசோச்சஸ்தம் அவர்களை குறித்து ரொம்ப நீ வருத்தப்படுற. இவளை பார்த்து வருத்தமே நீ படக்கூடாது அர்ஜுனா, ஆனா நீ பார்த்து வருத்தப்படுறாய். பிரஜ்ஞாவாதாம்ச பாஷசே. அப்பப்ப மகா ஞானி ஆட்டமும் பேசுற. பிரஜ்ஞாங்கிறது புத்தி, பிரஜ்ஞாவாதம்னா ஞானி பேசுற பேச்சு. சில சமயம் பார்த்தா அஜ்ஞானி ஆட்டம், யார பார்த்து வருத்தமே படப்படாதோ வருத்தப்பட்டு அழற. சில சமயம் பார்த்தா மகாஜானி சாஸ்திரம் கத்தா போலே எல்லாம் தெரிஞ்சாப்புல பேசுற. உன்னை முதல்ல அர்ஜுனா எந்த கோட்டில சேர்க்கறதே எனக்கு புரியலன்னுட்டான். சில பேர் எப்பவுமே அறிவில்லாம பேசுவா, சில பேர் எப்பவுமே அறிவோட பேசுவா. நான் அப்பப்ப மாத்தி மாத்தி பேசணும்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கட்டமாயிடும். என்னைக்கு பேச ஆரம்பிச்சாதான் அறிவு கொஞ்சம் வெளியில வரும். ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ள இருக்கா இல்லையான்னு சாமி ஒரு 10 நிமிஷம் இந்த விஷயத்தை பத்தி பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 10 நிமிஷம் பேசுறதுல இருந்தே மொத்தமும் வெளியில தெரிஞ்சிடும். இவர் உள்ள எவ்வளவு வச்சிருக்கார், வெளியில எவ்வளவு வருது, எல்லா அர்த்தம் புரிஞ்சு போடுறது இல்லையா? அந்தஹா குடுகுடாயத்தே பகிர்வக்தும் ந சக்கியத்தை. உள்ளுக்குள்ள குடுகுடுன்னு அர்த்தம் எல்லாம் ஓடும், வாயை திறந்தா அர்த்தம் வரவே மாட்டேங்கிறது. உள்ளுக்குள்ள எத்தனை இருந்தாலும் வெளியில வர்றதை பார்த்து கண்டுபிடிச்சிடும் இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்றேன். உள்ளுக்குள்ள என்ன அழகு இருக்கோ அது முகத்துல தெரிய போறது. அர்ஜுனன் பேசி முடிச்சுட்டான். அர்ஜுனா உன்னை பத்தி என்னன்னு என்னால முடிவு பண்ண முடியல. கொஞ்ச நாளி பேசக்கூடாதெல்லாம் பேசுறேன், கொஞ்ச நாளி மகாஜானியா பேசுறேன். எப்ப பேசிருக்கான்னு பாப்போமா? அசோச்சியான் அன்வசோச்சஸ்தம். சோகப்பட வேண்டாத இடத்துல பட்டாய். எங்க பார்த்திருக்கோம்? இதான் ஒன்னொன்னும் தன் தயா கிருபையா விட்டம் அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம். இவ இடத்துல சோகமே பட்டிருக்க கூடாது. அழுது என்னாயிடுமோ கொருடுவேனோ, இந்த ரத்தம் தோய்ந்த கை எனக்கு வேண்டாம், இவ சித்தை மேல போட்ட ஆசை எனக்கு வேண்டாம், வேண்டாம்னு தேவையில்லாத பேசுறியா? அஜ்ஞானி, அறிவில்லாத பேசுற. சில சமயம் ரொம்ப அறிவோட பேசுற. நேத்தி பார்த்திருக்கோம். லுப்த புண்டோதக கிரியாக பதந்தி பிதரஹா ஏஷாம். இவர்கள்லாம் பிண்டம் கொடுக்க மாட்டா, தண்ணீர் கொடுக்க மாட்டா. அதனால பித்ருக்களுடைய லோகத்திலிருந்து பித்ருக்கள் தலகுப்பர கீழே விழுந்துடுவா. நேற்றுக்கு அர்ஜுனன் சொன்னதை பார்த்தோம் இல்லையோ? அர்ஜுனனுக்கு என்ன பயம்? இப்போ இவாளை கொன்னுட்டேன்னா குலக்ஷயம் ஏற்படும், குலம் போயிடும். குலம் போயிடுத்துன்னா பித்ருக்களுக்கு பிண்டம் தீர்த்தம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. பிண்டமோ ஜலமோ கொடுக்கறேன்னா அவ தலகுப்பர கீழே விழுந்துருவா. அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். இன்னதானே அர்ஜுனன் நேற்று சொன்னதான் முதல் அத்தியாயத்தை பார்த்தோம். இது ஞானியோடைய வார்த்தை. ஏன்னா சாஸ்திரம் தெரிஞ்சு பேசுறான் அர்ஜுனன். இப்போ சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது பிண்டமும் உதகமும் கொடுக்கணும். கொடுத்தா அதனால அவர்கள்லாம் சந்தோஷமா இருக்கா. கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னா தலகுப்புற விழுந்துருவாங்கிறது நிச்சயம். அதை பார்த்து அர்ஜுனன் பயந்தான். ஐயோ அதனால நான் ஒத்தனையும் கொல்ல மாட்டேன்னு. அது நியாயமான பேச்சு. அப்ப பார்த்தா தெரிஞ்சவனாட்டம் பேசுற, இப்ப திடீர்னு ஒண்ணுமே தெரியாதவனாட்டம் பேசுற, தேவையில்லாத இடத்துல புத்திசாலித்தனத்தை காட்டுற.
தேவையான இடத்துல விட்டுடுற. இந்த ரெண்டத்தான் அர்ஜுனா ரொம்ப நன்னா நீ அப்போல இருந்து பண்ணிட்டு இருக்க. சண்டை போடுங்கிற ஒண்ணும் காண சாபத்தை கீழே போட்டுட்டு என்னமோ சாஸ்திரம் பேசுறது பிதற்கள் கீழே விழுந்துருவாளாம். பிண்டம் இல்லையா, தீர்த்தம் இல்லையா உன் பேச்சா இது? பிராமணன் பேச வேண்டிய பேச்செல்லாம் ஒன்னார் பேச சொன்ன. அப்போ தேவையில்லாத பேச்ச நீ பேசுகிறாய். அப்பப்ப ஞானியா பேசுற, அப்பப்ப அஜ்ஞானியா பேசுற. உனக்குன்னு எது எடுத்ததோ அதை மட்டும் பேசுறது இல்லை. நம்ம பல பேருக்கு வழக்கம் என்னன்னா, நமக்குன்னு சில தர்மங்கள் உண்டு, தர்மத்துக்கு ஆசிரமம் உண்டு, ஆசிரமத்தை தகுந்ததை அனுஷ்டித்துக் கொண்டுதான் வரணும். நம்ம வரணும் பிராமண கத்திரிய வைசன். நம்ம ஆசிரமம் பிரம்மச்சாரியா இருந்தா கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருந்துக்கணும். இந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து மாறிட்டோம், மாறி கல்யாணம் பண்ணிட்டாச்சு. அதுக்கப்புறம் சில பேர் பிரம்மச்சரிய ஆசிரமம், ஆறு இடத்துல எனக்கு ஆசையே கிடையாது, அவளை பார்க்க மாட்டேன், இவனை பார்க்க மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், நல்லது பண்ண மாட்டேன், இப்படியும் சில பேர் சொல்லிட்டுப்பா கல்யாணம் பண்ணிடுவோம். இந்த பெண்கள் சில பேர் இடத்துல போனோம்னா அது என்ன, நாங்கள்லாம் பெண்கள், அதனால எங்களுக்கு தகுந்தாப்புலதான் நாங்க நினைச்சுப்போம். இவரை கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதுக்காக நாளை பண்ணிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அவா பேசிட்டுப்பா. ரெண்டுமே தவறு. எந்த ஆசிரமத்தில் இருக்குமோ அந்த ஆசிரமத்தில் இந்த ஆப்பல நடந்துக்கணும். பிருகதாரண்யக உபனிஷத்து யாஜ்ஞவல்யர் உபதேசிக்கிறார். ஆணு பெண்ணுக்காகவும் இல்லை, பெண்ணு ஆணுக்காகவும் இல்லை. இவா ரெண்டு பேருக்காகவும் இல்லைன்னு விட்டார் மகரிஷி. ஏன்னா பத்னி ரெண்டு பேர் அவளுக்கு மனைவி. இந்த ரெண்டு மனைவிக்கு சொத்தை பிரிச்சு வச்சார். தான் சன்னியாச ஆசிரமம் வாங்கிக்க போறாரு இப்ப பெரியவர். அதுல ஒத்தி சரி கிடைச்ச சொத்தை வச்சு சந்தோஷமா இருந்துட்டா. இன்னொத்தி மெதுவா கேட்டா மைத்ரேயின்னு அவளுக்கு பேரு. சம்பிரதாயத்துல மைத்ரேய பிரஷ்னம்னு சாஸ்திரத்துல சொல்லுவா. மைத்ரேய கேட்டா, நீர் பிரிச்சு கொடுத்துட்டு போனீர சொத்தை, இந்த சொத்தை வச்சு மோட்சத்துக்கு போலாமான்னு அவள். இவர் கேட்டா அதெல்லாம் முடியாது, 4 காசு வாங்கலாம், 2 புடவை வாங்கிக்கலாம், இவ்வளவுதான் முடியும், நான் கொடுத்த சொத்துல இருந்து மோட்சத்துக்கு எல்லாம் போக முடியாதுன்னு பெரியவர். அவர் சொன்னா எனக்கு இது வேண்டாம், மோட்சத்துக்கு போறதுக்கு வழியை சொல்லிட்டு அப்புறம் புறத்துப்போம், அப்பதான் நம்ம போக விடுவேன் சன்னியாசத்துக்கு சொல்லிட்டா மைத்ரேயி. அப்ப அவர் சொல்றதுக்கு ஆரம்பிச்சார். ஆத்மாவாரே மந்தவ்யா திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா நிதித்தியாசித்தவ்யா ஆத்மனி கல்வரே திருஷ்டே ஸ்ருதே மத்யாதே இதம் சர்வம் விதித்தம். ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் பெரியவர். இவனுக்காக அவளும் இல்லை, அவளுக்காக இவனும் இல்லை. எந்த பர்த்தாவும் பத்னிக்காக வாழல, எந்த பத்னியும் பர்த்தாவுக்காக வாழல. இந்த 2 பேரும் ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. அத்தனை பேரும் ஆத்மாவனுடைய ஆசைகளுக்காகத்தான் வாழறா. நாம நினைச்சிட்டு போனோமோ பத்னி பர்த்தாவுக்கா வாழறதா, பக்தி பத்னாவுக்கா வாழறதா, ரெண்டுமே இல்லைன்னு பெரியவர். பின்ன எதுக்கு வாழறேன் தெரியுமா? நாங்க 2 பேரும் சாஸ்திரத்துக்காக வாழுகிறோம். சாஸ்திரம் எப்படி சொல்லித்தோ அதன்படி நான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி அக்னி சாட்சிகமா தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த அக்னிக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும். நான் இப்ப ஒரு ஆசிரமத்தை ஏத்துண்டா எடுத்து விருகஸ்தன் எனக்கு பேர் கொடுத்துட்டா, இனிமே அந்த கார்கஸ்பத்தை நான் மதிச்சுதான் ஆகணும், அக்னியை மதிச்சுதான் ஆகணும், மந்திரத்தை மதிச்சுதான் ஆகணும். இது எத்தனை கட்ட நஷ்டங்கள் வந்தாலும் ஓரளவு மனசை தேத்திண்டு வாழ்ந்துதான் ஆகணும். ஏன் வாழ்ந்தாகணும்னு பார்க்கிறோம்னா வேற வழி கிடையாது இவனுக்கு. அப்புறம் இந்த அக்னி பகவானுக்கு ஆறு பதில் சொல்ல, பகவானுக்கு ஆறு பதில் சொல்ல, ஓரளவுக்கான அதுக்கு நாம மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? அவனவன் தன்னுடைய ஆசையை பார்க்கறானே தவிர கொஞ்சம் இந்த துரபிமான 2 பேரிடத்திலையும் குறையணும். ஆண்களிடத்திலையும் குறையணும், பெண்களிடத்திலையும் குறையணும். இந்த 2ம் குறைந்தாத்தான் தாம்பத்தியத்தை நடத்தவே முடியுமே தவிர. ஏன்னா நம்ம 2 பேருமே நமக்காக வாழல. ஒண்ணு நல்ல ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். இந்த பத்னி பர்த்தாவுக்கு வாழல, பர்த்தா பத்னிக்கு வாழல. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் மனசுல தைக்கிறாப்புல இருக்கலாம். இது எதுவும் அடியே சொல்லல. இப்ப இதெல்லாம் பிருகதாரண்யக உபநிஷத்துல பெரியவர் சொல்லிட்டு இருக்கார். இவனும் அவளுக்கு இல்ல, அவளும் இவனுக்கு இல்ல. 2 பேரும் சேர்ந்து அக்னிக்காக, 2 பேரும் சேர்ந்து வேதத்துக்காக, 2 பேரும் சேர்ந்து பரமாத்மாவுக்காக, அவன் வச்ச சட்டத்துக்காக நாங்க 2 பேர் வாழ்ந்துட்டு இருக்கோமே தவிர உனக்காக நான் எனக்காக நீன்னா என்னைக்கோ கிளம்பி போயிடலாம். அப்படி அர்த்தம் இல்லை. வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா பரமாத்மாவை முன் வச்சுன்னா நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அதை நாம செலுத்தித்தானே ஆகணும். ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி. பதி தனக்கு பிரியமா இருக்கிறதும் பரமாத்மா மூலமா. இப்ப நமக்கு அவளை பிடிக்கல, அவளுக்கு நம்ம பிடிக்கலன்னு சொன்னோம்னா நானும் பரமாத்மா மூலமா அவளை பார்க்க தெரிஞ்சுக்கணும், அவளும் பரமாத்மா மூலமா என்ன பார்க்க தெரிஞ்சுக்கணும். இப்படி பார்க்க தெரிஞ்சுட்டாத்தான் வாழ்க்கையே. மைத்ரேயிக்கு சன்னியாசாசிரமம் வாங்கிக்கிற மகரிஷி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். ஒத்தருக்கொத்தர் 6 காமத்துக்காக இருக்கிறது இல்லை. அர்ஜுனா நீ என்னமோ இவாளிடத்தில் ஆசையோட பேசிட்டு இருக்கியே. இப்போ பத்னி பர்த்தாக்கு நடுவிலேயே வாழறது பரமாத்மாவுக்காகனு சொல்றேன். நீ என்னன்னு பார்த்தா நம்ம பீஷ்மரை கொள்ளலாமா, துரோணரை கொள்ளலாமா, ரொம்ப வேண்டியவளாச்சு என்ன பயந்து நீ உட்காந்துவியானா? இவெல்லாம் எம்மாத்திரம். அதனாலதான் சொல்றேன் அர்ஜுனா, சில சமயம் ரொம்ப பிரஜாவாதங்களா பேசுற ஞானியாட்டம், சில சமயம் அஜ்ஞானி ஆட்டம் பேசுற. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கதாசூன் அகதாசூன். கதாசூன் அசூ சப்தம் தேகத்தை குறிக்கும். கதாசூன் உயிர் பிரிந்திருக்கிற வெறும் தேகம், இந்த சரீரம் இருக்கும் இல்லையோ. அகதாசூன் ஆத்மா, ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை தெரிஞ்சு விட்டவா
ந அனுசோசந்தி பண்டிதாக, ஒரு நாளும் துக்கப்படவே மாட்டார்கள். கதாசூன் அகதாசூன்ச்ச நானுசோசந்தி பண்டிதாக. பண்டான ஞானம், ஞானமுடையவன் பண்டிதன். எது ஞானம் தெரியுமா? எது தேகம் எது ஆத்மாங்கிற வேறுபாடு தெரிஞ்சா அவன் தான் பண்டிதன். மத்த ஆரையும் பண்டிதன் சொல்றதில்லை. ஆத்மாவுக்கும் தேகத்துக்கும் உண்டான வேறுபாட்டை தெரிஞ்சு விட்டா எனக்கு சோகம் வரப்போறது. ஆத்மா ஆத்மாதான், தேகம் தேகம் தான். அப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நீ இப்ப வாழோட சண்டை போடுறதுக்கு பயப்படுறதா இருக்குன்னா அந்த பயமும் தேவையில்லை. அசோச்சான் அன்வசோச்சஸ்தம் பிரஜாவாதாம் பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானுசோச்சந்தி பண்டிதாக. அப்ப கண்ணனுக்கு என்ன ஆசை தெரியுமா? அர்ஜுனா கொஞ்சம் பண்டிதனா நடந்துக்குவேன். இவ்வளவுதான் இப்ப பிரார்த்தனை. நீ அப்பப்ப பண்டிதனா நடந்துக்கிற, நான் எப்பவுமே பண்டிதனா நடந்துக்கோன்னு சொல்றேன். நான் அப்பப்ப மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் வேண்டாம். எப்பவுமே பண்டிதனா ஆத்மா நித்தியம்னு புரிஞ்சுக்கோ, தேகம் அனித்தியம்னு தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுட்டா அதுக்கு தகுந்தாப்புல பேசப்பார். 11வது ஸ்லோகம் 12வது ஸ்லோகத்தில் இருந்தா 2வது அத்தியாயம் ஆரம்பம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். நத்தேவாஹம் ஜாத்துநாசம் நத்தன்னேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமஹா சர்வே வயமத பரம். பெரிய ஸ்லோகம், சின்ன ஸ்லோகம் இல்லை. இப்ப ஆரம்பிச்சு 9:15 களம்பராசியில் இருக்கிறவாளுக்கு இந்த ஸ்லோகத்தை புரிய வச்சிட முடியாது. மணி 9:15 ஆயிடுச்சு. ஆனால் இந்த 11வது ஸ்லோகத்தோடு இன்று நிறுத்திக் கொள்ளுவோம். ஆத்மா எப்படி நித்தியம்ங்கிறதை நாளைக்கு கொஞ்சம் மனசுல திருடமா வாங்கோ. என்ன கொஞ்சம் கஷ்டமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு வராது இருந்துடாதீங்க. கண்டிப்பா வந்துருங்க நாளைக்கு எல்லாரும். நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நிதானமா ஆத்மா எப்படி தேகம் எப்படி விசிஷ்டாத்வைதம் அத்வைத்தம் துவைத்தம் இதுக்கு இருக்கிற வேறுபாடுகள்லாம் மனசுல சரியா வாங்கி விட்டோம்னா எந்த சண்டை சச்சரவுக்கு இடமே இருக்காது. ஞானத்துல நாம பாட்டுக்கு மேல மேல வளர்ந்துட்டே போயிட்டுக்கலாம் அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு நாளைக்கு வருகிற பிரார்த்தனையோட அமைகிறேன். கண்ணனுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி பிருந்தானண்ட நிவாசாய பலராமானுஜாய ருக்மணி பிராணநாதாய பார்த்த சூதாய மங்களம் ஸ்ரீகாந்தாய கல்யாணன ஜெயேன ஜெயர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு திருமாலுக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். ஏதான 5 நிமிஷம் சந்தேகம் இருந்தா கேட்டுங்க.